வீரப்தரசன் அநேகம் தந்தையே நாங்களும் உண்டார் கண்மணி குழந்தை ஆதாரமா செலுத்தி போயிட்டாங்க வாங்கிருப்பாங்க. இது அண்ணன்படி சேர்ந்த அண்ணன்படி சேர்ந்த சிங்கம்ம கவுண்டர் சிங்கம்ம கவுண்டர் சுபோதயா தந்தையே என்ன எதற்காக உண்மனம் செய்தார்? என்ன செஞ்சிருமா அவரை வாட்டி வந்து செய்யறதா உன்னை வர வைக்க தெரியுமா அண்ணன் லேசா விடுவானா பாடி வெட்டுவா காலில் வந்து கெஞ்சுவார், கெஞ்சினாலும் விடக்கூடாது, விடக்கூடாது. ஆனால் தந்தையே
செய்யும் தெரியுமா? அஞ்சாவது மெரிட்டு பஞ்சமா துணியுடன் இரவும் அதாவது இருந்தால் சித்தம் தெரிவிக்கின்றேன். கண்ணாடி வெறுவிட்டா ஆனால் தந்தையை நமஸ்கரிக்கிறேன். ஆனால் தந்தையே மூணுல ரெண்டு யாரு? மூணு சொன்னது சொர்க்க மத்தியமானவர்கள் மூவர் தேவர்களும் சித்திருக்கிறார்கள். என்னை எக்காலம் ஜெயிக்க கூடாம ஒரு வரமும் எக்காலமும் சாவிடாம ஜெயிக்க வருகின்ற தந்தையே. தந்தையே எக்காலம் சாப்பிடாதபடி அவனை இடம் சென்று அவன் அதாவது செய்து வீட்டுக்கு போய் திரும்பி வருவான். கண்மணி சத்தம் கேட்டவுடன் அங்கிருந்து அச்சைக்கு மதுரை விட்டு அங்கிருந்து தரமாறியாமல் பணங்களை விட்டு நீரடி நெற்படி காரடி நிறமாடி இந்த கோடையிடிப்பு ஒரு கர்ச்சனை செய்வேன். இந்த கேட்டை யாவரும் இதில் அடங்கி அங்கேயும் கையில கழிக்காமல் அந்த பானைகளை தூண்டிவிட்டு அவர் நடுநடுக்கு செய்வேன். அந்த தக்கனை நேரில் கண்டு என்னுடைய உயிர் சாமர்த்தியை காட்டுவேன். அதாவது செய்வது கடையில புறப்படுகின்ற தந்தையை வேலூரை சேர்ந்த அமலா என்பவர் 24 சாமி வேடம் அணிந்த ரவிகண்டனுக்காக கண்ணூரா சன்னமாக அளித்துள்ளார். சுபயோதயம் சரண்யா தீபக் சங்கம் இந்த ரவிகண்டனுக்காக கண்ணூரா சன்மா அளித்துள்ளார். சுபயோதயம் இவங்க மட்டும் தேவர்களே ஐயா திக்கு பாருங்களே குரு 30 கோடி தேவரே கிண்ணறு எம்பருடன் என் தந்தையாக பிரம்மதேவருக்கும் என் பாட்டனாகிய மகாவிஷ்ணுக்கும் தேவ இந்திரனுக்கும் அடியேன் ஒரு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? எப்படி என்றால் நான் யாகம் செய்ய தொடங்கியதும் அந்த நாரதனால் அந்த ஆண்டு பயிர் தேடி எட்டியிருந்தால் எட்டிருக்கலாம். அது மட்டுமல்லாமல் என்னுடைய மகளோ ஈஸ்வரியோ அந்த யாகத்தில் விழுந்து இறந்து விட்டார். ஆகையால் அந்த ஆண்டி பயிலை வேண்டிக் கொள்ள யாரையாவது அனுப்பி வைத்தாலும் வைப்பான். அப்படி இல்லை என்றாலும் சமாதானம் செய்ய யாரையாலும் அனுப்பி வைத்தாலும் வைப்பான். இதற்கெல்லாம் நாம் இடம் தரக்கூடாது. ஆகையால் முதல் வாய்ப்படியிலே சிக்கு பாலகர் காவல் புரியட்டும். இரண்டாவது வாய்ப்படியிலே பிரம்மதேவர் காவல் புரியட்டும். மூன்றாவது வாய்ப்படியிலே என்னுடைய ஆட்டனாகிய மகாவிஷ்ணு காவல் புரியட்டும். நான்காவது வாய்ப்படியில் இந்திரன் காவல் புரியட்டும். அப்படி அணியாக காவல் செய்து வந்தால் நான் யாகத்தை பூர்த்தி செய்கிறேன். ஐயா நாங்கள் காவல் புரிந்து வருகிறோம். யாகத்தை பூர்த்தி செய்யுங்கள். அப்படியா? இதோ சங்கம் செய்யக்கூடிய யாகசாலையில் முதல் வாயிற்படியில் காவல் புரிந்து வரக்கூடிய இதோ திக்குபாலகர் சபாநாயகர் இருக்கின்றார்.
ஐயா நான் ஒரு
மகாராஜா அது எங்க வாங்கிட்டு வந்தா வாயா மச்சிரா மகாராஜா ஐயா தானா வளர்ந்ததா இந்த மயில் தனி ஊற்றி வந்ததா இந்த மயில் தானா வளர்ந்ததா இந்த மயில் தனி ஊற்றி வந்ததா மதுரை அங்க மகாராஜா புரிஞ்சு வந்த நானும் என்ன ஷாம்பு போடுறேன் நீ நான் கூட மகாராஜா தெளிவு பச்சை மசூரி இதுக்கு நான் என்னடா தெரியுமா போடுறேன் பையன் ஒரு நாள் கிளினிக் கிளாஸ் போட்டு பார்த்தேன்டா வளரல ரெண்டாவது நாள் கார்த்திகா போட்டு பார்த்தேன் வளரல மூணாவது நாள் ஷாம்பு போட்டு பார்த்தேன் அப்பயும் வளரல நாலாவது நாள் முடிய வளர மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பன்னி பி ஒரு 1/4 கிலோ மாட்டி பி ஒரு 1/4 கிலோ மண்டி பி ஒரு 1/4 கிலோ போட்டு கடை குழப்பண்டா பாய் அப்படி கூட வளர மாட்டேங்குது உனக்கு மட்டும் மயிர் எங்க பண்ணிட்டு வருது நான் போடுற இது எண்ணெயே வேற என்ன என்ன போடுற நானா பெட்ரோல் பெட்ரோல் போடுறேன் பாத்த பண்ணி பார்த்தல மேடம் இது உனக்கு மட்டும் புரியும் பாத்த பண்ணி தானே போடுறேன் அந்த எண்ணெய் போட்டா சுத்தமா செத்து போடுது மசூர் செத்துக்குமா கண்டிப்பா போட்டு வர்றேன் அதை போட கிளம்பி அப்படி வர மகாராஜா மகாராஜா அதை விடு நீ எப்படி வச்சான்னு தெரியாது ஒருவேளை நீ அந்த அமாவாசைக்கான மலருக்கு போயிடுறியா மகாராஜா அமாவாசை மலையூர் போயிடுறியா ஏன்னா கோய் எடுத்துட்டு கோய் சூத்த இருக்கிற மயிர் புள்ள முடிஞ்சு வந்துதான் சொல்லி இருப்பாரு ஆமாண்டா எனக்கு அதே தானே வேலை மகாராஜா அதான் போனார் போகட்டா அத விடு முடிவா கதை 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 ஆயா மயிர் கூட புடுங்க மாட்டான் கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க அட மச்சா மகாராஜா என்னால இந்த உங்க மயிர் கூட புடுங்க முடியாதுன்னு சொன்னங்க மகாராஜா ஆயில்மெண்ட்டுங்க ஆயில்மெண்ட் தடவை இல்ல சூத்தூர் வச்சுக்கிறேன் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு இந்த சபை வந்தேன் சபை இதுவா நிர்வாகி மகாலட்சுமி சபை மகாலட்சுமி கடாட்சியம் பொறிந்த சபை முன்பாக நான் வந்தேன் உங்க ஒண்ணுச்சா வீடியோ அடிக்கல உனக்கு போஸ்ட் கொடுக்க சொல்ல அண்ணாடி பாடுதான் பாட்டு போறாங்க இந்த சபையின் முன்பாக வந்தேனே ஆமா யாரு எந்த நாட்டுக்கு அரசன் எந்த நாட்டு இளவரசன் ஏதாச்சும் உனக்கு தெரியுமாடா என் மயில அது நீங்க பொறுப்பா சொல்லு ஏதாவது கொஞ்சமா தெரியுமா மகாராஜா சொன்னாதான் தெரியும் நீ பாட்டு வந்து யாரு தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் அத சொல்லு தெளிவா சொல்றா சொல்லுன்னு சொல்லமா செப்பு வா நீ வார்த்தை வேணாம் வேணாம் மீன் வாத்த வேணாம் என்னடா தகவல் அப்படியே பாய்க்கணும் மீன் வாத்த வேணாம் போய் அது போனா போட்டோம் ஆமா போட்டோம் விளக்கம் உனக்கு தெரியணும் சொன்னாதாங்க தெரியும் சொல்றியா டப்புன்னு அவுத்து விடுவாங்களா எங்கேயும் புகை எங்கேயும் புகை மகாராஜு புரிந்தது தண்ணி எங்களுக்கு கூடு
தரணி எங்களுக்கு புகழும். தரணி எங்கேயும் புகழ். ஆமாங்க, தரணி எங்களுக்கு புகழும். திக்குபாலர் வந்து திக்குப்பாளர் மட்டும்தான் இருக்கும். திக்குபாலரா இல்லடா திக்கு பாருங்க. ஓ திக்குபாலர் ரெண்டு மட்டும் தான் விளக்கம். நாங்க வந்து 8 பேர் தான். எத்தனை பேரு? நாங்க திக்குப்பாளர் 8 பேர். 8 பேரா? 8 திசைக்கும் காவல் புரியக்கூடியவர்கள் 8 திக்குப்பாளர்கள். 8 திக்குபாலர் பேரு இல்லையா? ஏன் 13 பாலர்கள் இல்ல வேற என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவா? என்னடா சொல்லுவா? மச்சான் யாரா மச்சான்? ஓய் ஒண்ணு சொல்ல வை. நான் பொண்ணு என் வீட்டுல நீ பொண்ணு எத்தியாடா? எனக்கு தெரியாது. என்னடா தெரியாது? உன் தங்கச்சி கேட்டேன் நான் புரியுதா? வாங்க வந்துட்டா அப்படின்னா விடு. அப்படின்னா விடுவாய். வாங்கி வச்சு வாய் விடு. வாய் வாய்க்கிற கல்வன். யார் வாயில யாரா? அட உங்க வாயிலா? நாளைக்கு வாயில உள்ள போறேன்டா. ஓ நாங்க 8 திக்குப்பாளர். 8 திக்குபாலர். இன்றைய தினத்தில் பிரம்மனுடைய புதல்வனாகிய பொறுமை பேசுறா. பிரம்மனுடைய புதல்வனாகிய ஐயோ 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 விட்டாங்களா? வாய் போயிட்டா விட்டுக்கிறாங்கடா போடா. ஆமா விட்டுக்கிறேன் போலக்கு. ஓ பிரம்மனுடைய புதல்வனாகிய லட்ச பிரஜாபதி அவருடைய பொண்ணாகிய அபிதபுஜாமலை பார்க்கலாம் என்று கைலாயம் சென்றார். அன்னபூரணி அபிதபுஜாமலை பார்க்கலாம் என்று லட்சகராகப்பட்டவர் கைலாயம் சென்றார். கைலாயம் சென்ற போது ஒரு ஆணை விட்டு அறிக்கை செய்தார். ஓஹோ சிவபெருமானோ எதிர் வந்து அவர் அழைக்கவில்லை. சரி அவர் வந்து அழைக்கவில்லையே, கூட்டத்தோடு கூட்டமாக சென்று நம் மகளையாவது பார்த்து விட்டு வரலாம் என்று தட்ச பிரஜாபதி சென்றார். அந்த சபையில் முன்னதாகவே ஈஸ்வரன் ஈஸ்வரி திருமண நிகழ்ச்சியில் நந்தியை தட்ச பிரஜாபதி அவமானப்படுத்தியுள்ளார். அதை எண்ணத்தில் வைத்துக் கொண்டு இதுதான் தக்க சமயம் அப்படி என்று தட்ச பிரஜாபதி கூட்ட தேவர்களோட தேவர்களாக செல்லும் போது பிரம்பால் அடித்து விட்டார். நந்தி அடித்து விட்டார். மக்கா பாடு நந்திகேஸ்வரர் அடித்து விட்டார். நம் பெண்ணை பார்க்க சென்று அடித்து பானபங்கப்படுத்தி விட்டார்களே. இதற்கெல்லாம் காரணம் சிவன் தான். ஆமா சிவன் தான். அவன் வந்து நம்ம ஒழுங்கு ஆக்கின்னு போயிருந்தான் அந்த நந்தி பையன் நம்ம நடிச்சிருப்பானா? வந்துருக்குமா இந்த மாதிரி கண்ணாட்டி கூத்துக்க வாழங்கட்ட பையன் தாத்தா சொன்னாப்பா ஒண்ணு சொல்றேன் தூக்காங்க ஆடிச்சுன்னா அப்படி அடிச்சு அவமானப்பட்டிருந்தால சிவபெருமான் தான் காரணம். ஓஹோ அப்படின்ட்டு அந்த சிவனா ஒழிச்சே ஆகணும், சாவடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரே முட்டா சாவடிச்சே ஆகணும். எனக்கு ஒரு ஆசை மகாராஜா. இந்த ஊர்ல ஒருத்தங்க மச்சான் ரவி அவங்க பையன் செல்வனு அந்த கண்ணை சாவடிக்கும் தெரியல மகாராஜா. சத்தியமான மகாராஜா ஒரு முந்தா நேற்று நைட் ரசம் கட்டணும் தான். ரசம் கட்டின வந்து கம்மிட்டி அடிக்க தராம எங்க அடிச்சு கூட ரத்தம் கட்டணும் பிடிச்சி குவாட்டர் வாங்கி போறானா வாங்கி தர மாட்டான் புறம்போக்கு வேணும் கட்டிங் கட்டாக்கி ஓ சிவனை வைக்க யாகம் செய்து கொண்டுள்ளார். அந்த யாகத்தை கெடுப்பதற்கு அந்த சிவபெருமான் யாராவது அனுப்பிச்சிருப்பான் அனுப்புவான்னு செஞ்சுதான் நின்று கால் புரிய சொல்லுகிறாரு. அப்பா சொன்ன மானகட்ட பிரபுவத்தை வரேன் நான் மாற சொன்ன வரேன் அவன் யாருன்னா வராதான்னு சொல்லிட்டு முதல்வாய் காவல் புரிய யாரும் வரல உங்க அப்பா தான் வரவா. நாராஜ் அப்பம் போடா சொல்ல போறா பாருமா மஞ்சா கட்சியெல்லாம் வேணுமாடா? மஞ்சா கட்சி அவர் வச்சு போயிடு பரவாயில்ல பத்து கட்சி அதே Hey!
அந்த அம்மா குபேரேசன் நாங்கள் 8 பேர் பந்தாமாய் காவல் காத்து அட வந்தவன் கேளாது செல்லுவது வகைதானோ 8 திக்கு பாளையர் காவல் காத்து கொண்டிருக்க எங்களை கேட்காம நீ எப்படிடா உள்ள போலாம்? உங்களை கேவலம் உள்ள அது போக உண்ணாதோ காவல் சேவையில நத்தம் புறமொழித்து அடே முடகட்டை கேடகளே போகப்படாது போனால் என்ன செய்வீங்க? 8 பேரும் ஒரு முட்டாய் எடுத்து சாமர்த்தியத்தை காட்டு பாருங்கடா பார்க்கலாம். விடக்கூடாது போட்டுலாமா அவனை பார்த்து நீங்க 8 பேரும் என்னிடத்தில் சம்பவம் செய்யாது மரியாதை வந்தது போய்விடும். கோடி கோடி சகலம் தங்கை எரிவாளி புகழ்வாளி
சொல்லிட்டு ஓட அதை கட்ட பிரம்மதேவன் சபை கொடியா தொடரும்.
அடையப்பாடா தூரந்தாண்டா அக்கா கட்சியில நரேஷ் மாமாங்க கண்ணாடி 2 நாளே வைராகமாக இருந்தான். ஏன்னு கேட்டியா ஃபர்ஸ்ட் நீங்க வந்தா அவன் டவுசர் ஓட்டு விட்டு அவன் ஜட்டி போடல. ஊர் ஜனம் கூட திச்சிட்டு வச்சா கம்ப்ளைண்ட் வாசனை வந்தா மாட்டாங்க. ஆமா அதனால கம்ப்ளைண்ட் இந்த அடிக்கிறோம். ஆமா எந்த கம்ப்ளைண்ட் போயிருப்பான் எந்த கம்ப்ளைண்ட் போனா உனக்கு தெரியாது. அவன் ஒரு பொட்டை மாதிரி இவன் ஒரு பொட்டை மாதிரி பாத்துக்கோ. இவன் வந்து பெரிய இப்படி உதறானே இவன் அம்மா அடி அடிக்கிறானே. மாமா வாழ என் சாமா வாழ அப்படியா அப்படியே தச்சுமாண்ண ஏண்டா ஓ சும்மா திறமையா பேசுறிய நான் என்ன இல்லம்மா திறமையா பேசுறிய அம்மா திறமையா ஆடுறவங்களுக்கு எங்க கம்ப்ளைண்ட் கத்து கொடுத்தான். இந்த கம்ப்ளைண்ட் தான் கத்து கொடுத்தான். இந்த கம்ப்ளைண்ட் கத்து கொடுத்து இந்த கம்ப்ளைண்டே வந்து அந்த கம்ப்ளைண்ட் அவனுக்கு கத்து கொடுத்தான்னு கேட்டேன். அனுப்புறா எனக்கு இல்லையா போதுக்குதான் தின்னுறான். அதே தின்னு இன்னொரு 20 வருஷம் நல்லா ஓ என்ன சொன்ன வந்துப்பா அதே சாப்பிடுனா அதே புரியுதா அதே பிடிக்குதா இந்த நேரத்துல என்ன பிடிக்குது மாதிரி தெரியல. எல்லாம் பெருசு பெருசா இது பிடிக்க முடியல என்னால. அது மட்டும் இல்ல எப்படிங்கிற மாதிரி ஆளு இவன் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? அட ஐயரு வீட்டுல மாமி உன் தலைமையா தான் காமி
பாயா தோலே பாயா தோலே பாயா அடப்பட்ட ஆரப்படா பாத்தியா இல்லையாடா பாத்தியா எப்படி நம்ம ட்ரைனிங்க நம்மளுக்கு பண்ண மாதிரி கவனிச்சா இல்லையா பாரு மகாராஜா குஞ்சுமணி சார் ஆடினே மகாராஜா குஞ்சுமணி எப்படியா பார்த்து வரங்குள்ள என் தாயா அப்ப வந்தா பலி விதிச்சான் உள்ள வந்தா இப்பதான் ஒண்ணு போட்டு வந்தேன் சத்தியமா உங்க தர உங்க வீட்டுல கேள்வி 2 பேரும் மொத்த பேரு 2 ஒன்னா தர கண்ணாடி கதந்து சொல்றேன் கவலா ஆளை பார்த்தா விளக்கம் ஆள் யாரு எனக்கு தெரியாது சரிண்ணா லைட்டு மயிலாட்டமா ஒயிலாட்டமா புள்ளாட்டமா என்ன ஆட்டம் தேவைற ஏங்க என்ன தெரியுமா இந்த ஊர்ல இந்த ஊர் பையன் பையனா வந்து மயிலாட்டமா கரகாட்டமா ஒயிலாட்டமான்னு கேக்குறானே ஏமாமா அப்படின்னா என்ன ஏன் தெரியுமா இந்த ஊர்ல திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை வட்டம் கடம்ப சோமாஸ்படியை சேர்ந்த பேரு கடம்ப சோமாஸ்படியை சேர்ந்த பயணி கரகாரம் பயணி மாமா ரஞ்சித் செத்து சாமி பேர் சார்ல போய் சாட்சி பண்ணி சொல்லக்கூடிய 4ஆம் பதிவு அடைவதற்காக கண்ணடி இல்ல 4ஆம் பதிவு அடைவதற்காக இந்த இரவு ஒரு இரவு கூத்து வச்சு உள்ளாங்க அதான் ஆட்டம் என்னடா என்ன போய் விட்டாடா என்னடா பேரு யாராவது காசு அப்பா மாயா சத்தியமா மூஞ்சாரு கத்த பண்ணி எடுத்தாலே வச்சுருமா வெள்ளத்தால் அழியாது வெள்ளத்தால் அழியாது ஆகாது பூங்காவன் என்பவர் ஆட ஆசிலே பம்ப ஆசிலே பயணி பிள்ளைக்காக வேண்டி 101 வெள்ளத்தால் அழியாது ஆமாங்க 2 நாள் வேகாது வேகாது 2 நாள் பள்ளத்தால் முடியாது பயமில்லை காவலுக்கோ மிக தெரியுது உள்ள பொருள் உள்ளே இருக்கு தரமான பொருள் அடைய வேண்டாம் ஏங்க எல்லா பொருளும் உள்ளதா இருக்கும் பின்ன வெளியா வரும் அட ஏங்க அரிசி மூட்டை உள்ளதா அரிசி இருக்கும் பருப்பு பேக்கிங் உள்ளதான் பருப்பு இருக்கும் அதான் சொன்னேன் வா உள்ள பொருள் உள்ளே இருக்க தரமான பொருள் இருக்கு அலைய வேண்டாம் அது வாங்க கம்யூனிட்டி போட்டு அதாங்க கல்வி பொருள் கல்வியை கற்றுவங்க ஆமா உலகமான சபை இப்பேற்பட்ட சபை ஆமா சொன்னாதி விளக்கம்
சத்தியலோகத்தை தவத்தோடு பரிபாலம் செய்யக்கூடிய கதிர்முகம் படைத்த சரியா இருக்கக்கூடிய படி பகுதமோ என் மாதிரி எழுந்திருக்கியா ஆமா ஆறு பதக்கமோ என் காலில் எழுந்திருக்கியா ஆமா எவ்வாறாக கிடைக்கின்றது அண்ணாவாக அன்னை பற்றி வாங்கணும் அந்த பட்சம் வாங்கணும் அன்னை பற்றி வாங்கணும் அமர்ந்து 14 வருஷத்தையும் ஆமா என் மாணவத்தை கட்டுறேன் நாகத்தன் ஏதோ ஒரு படிப்பை கொண்டிருக்கிறோம் ஓஹோ செய்யக்கூடிய யாகசாலையில் அவனை நேரில் கண்டு அதாவது படிப்பையில நீ மெத்த அட்டாவா பேசி ஓரிடத்துக்கு என் புதல் மனை தேடி வந்த கிழக்க நானாவேன் திருடா உச்சத்தை தெரிந்த இதிலே வாடா அரே புடிப்பையில மரியாதை ஓடிப்படு என்றால் என் நாளுக்கு வாடா இன்று சந்தைக்கு முன்பை கோடான கோடி பேர் அது ஈடாக என் கட்டி போகுதாய் அதே வாட நாலு தரனாகும் சாமர்த்தியமாக பேசுகின்றாய் ஒரு முட்டாக கை காலை மாற்றுகின்றாய் உன்னை போல கோடான கோடி பேரை கூடி வந்தாலும் சரி ஜெயிப்பேன் ஏன் வீணா கேட்டுவா அல்லையும் உண்டானா எதிரே வர பார்க்கலாம் ஜானி குட்டி போடுகிறான் கம்பமாக பட்டேன்
வந்த வழியாக மரியாதை ஓடிச்சு உன்னை ஒண்டியாக வந்துட்டேன் சண்டை செய்ய மரியாதை வந்த வழி பார்த்து போட்டு உன்னை அடம் மண்டி மலதாயும் அதே படிப்பாயா அந்த தைரியம் இந்த வார்த்தை பண்டியாமா அந்த காரி திரும்ப வாய்மா பேசுவார்கள் முந்தவே எதிர்ந்து முடிந்து பாராய மட்டும் பயம் என்றால் கொல்லோட்டி ஓடி அரே படிப்பேன் என் சமத்தை எதிர்பார்த்திருக்கேன் அல்ல செய்தவனே உன் அரக்கணன் விடுவதே உன் நானே எதிர்த்து உயிர் தானே
முடியாமல் ஓடுவதை கண்ட வைவந்தனை பொறுப்பிடுவா அவனுடைய ஆளாக பகவான்